அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சந்தோஷ் ராஜா. டியர் பப்ளிக்ஸ், உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை நான் ஷேர் பண்ணிக்கணும். அது ரொம்ப நாளாக திங்க் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ சரி பண்ணலாம், ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்ட்டுங்க. அதாவது என்னென்னா, சமீப காலமாக பார்த்திங்கன்னா வெளியில் ஆதரவற்ற நாய்கள் சிறு பிள்ளைகளை சீண்டுறது, கடிக்கிறது, இந்த மாதிரியான நிகழ்ச்சி நடக்குது. இதில் ஒரு விஷயம் என்னோடய புரிதலை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். மனிதன் ஆதியில் பார்த்தீங்கன்னா வேட்டையாடுற அந்த காலகட்டம்னு வைங்களேன், அந்த சமயத்தில் நாய்களை தனக்கு துணையாக வளர்க்க ஆரம்பித்தாங்க வேட்டையாடுறதுக்கு. அதே சமயத்தில் காட்டில் வசிக்கிறப்ப தனக்கு துணையாக பாதுகாப்புக்கு இந்த மாதிரி வளர்க்க ஆரம்பித்தாங்க. ஸோ அது வைல்டு அனிமலாக இருந்த டொமஸ்டிக் அனிமலாக கன்வெர்ட் ஆனது தான். இது என்னோடய புரிதல். ஆரம்ப கட்ட காலத்தில் இயற்கையிலேயே நிறையா உணவுகள்லாம் கிடச்சிது, சரிங்களா? அதனால் மனிதன் தனக்கான உணவுகளை சாப்பிட்டுக்கிட்டு நாய்க்கும் பகிர்ந்து கொடுத்தாங்க. இப்படி தான் போயிட்டு இருந்தது. ஆனால் சமீப காலமெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ரிசோர்ஸை முழுசாக மனிதன் பயன்படுத்த ஆரம்பித்ததுனால அந்த ஆதரவற்ற நாய்களுக்கு உணவு பற்றாக்குறை ஏற்படுது. இப்போ வளர்ப்பு நாயின்னா சகல சௌகரியங்களோட மனிதன் அதை வளர்க்குறாங்க. பட்டு ஆதரவற்ற நாய்கள் அந்த அதுக்கான உணவோ பாதுகாப்போ கிடைக்கிறதில்ல. இந்த மாதிரி காலகட்டத்தில் என்ன நடக்குதுன்னா, ஏதோ சில காரணங்களுக்கோசரம் சிறு பிள்ளைகள் வீதியில் விளையாடுறதுனாலையோ அல்லது நாம் ஏதாவது ஒரு சின்ன வேலை வச்சு அங்கே போயிட்டு வா, கடைக்கு போயிட்டு வா, அப்படி வான்னு சொல்கிறப்ப சிறு பிள்ளைகள் நடந்து போகிறப்ப அந்த ஆதரவற்ற நாய்கள் சிறு பிள்ளைகளை தாக்குது. அது எதனால் தாக்குது அப்படின்னா, என்னோடய புரிதல் பார்த்திங்கன்னா, ஒரு வேளை அது பசியோடு இருக்கலாம், அதனால் தான் வாழணும், பசியை போக்கணும், அதனால் அந்த குழந்தைகளை உணவாக நினைக்குதா என்னன்னு தெரியல. ஏன்னா அனிமல் சைக்காலஜிங்கிறது நமக்கு பெருசாக தெரியல. பட் என்னோடய புரிதல் இல்லை பல காரணங்கள் இருக்கலாம். அந்த மாதிரி சமயத்தில் நான் அனலைஸ் பண்ணது என்ன அப்படின்னா, எந்த ஒரு உயிரினமும் சரி தன்னோட பெரிய உயிரினத்தை தாக்காது. அதாவது தாக்காதுன்னா நேரடியாக தாக்காது. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, பேரண்ட்ஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த குழந்தைங்கள அட்வைஸ் பண்ணிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் சிறு பிள்ளைகளை தனியாகவே விடாதீங்க. நீங்களே கூட்டிகிட்டு வாங்க. ஒரு அளவுக்கு வளர்ந்த பிள்ளைகளாக இருக்கிற சமயத்தில் அவங்க தனியாக வெளியே போனாங்கன்னா தன்னோட 2 கையையும் இப்படி மேலே நல்லா உயர்த்த சொல்லுங்கள். இப்படி நல்லா உயர்த்தினாங்கன்னா அவங்களோட உயரம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அந்த நாய் கொஞ்சம் பயப்படும். அந்த பயன்ற உணர்வு தன்னை தற்காத்து கொள்ளணும்னு தாக்காது. அதே மாதிரி பொதுவாக எந்த ஒரு அனிமலோட கண் பார்வையை நம்ம உத்து பார்க்கக்கூடாது. ஐ கான்டாக்ட் இருக்கக்கூடாது. உத்து பார்த்தா அது மிரண்டு போகும். ரெண்டாவது, ஒரு சில அனிமல் தன்னோட எல்லைகளை குறித்து வச்சுக்கும். நாயுமே பாருங்கள், வெளியிலேருந்து வர ஒரு நாய் இன்னொரு நாயோட எல்லைக்குள்ளே போகிறப்ப தன்னோட வாழை சுருட்டி உள்ளே இழுத்து வச்சுட்டு போகும். அந்த மாதிரி அதுக்குன்னு ஒரு எல்லைகள் கூட சில நாய்களில் அனுசரிக்குது. அந்த மாதிரி தன்னோட எல்லையை கடக்கிற வரைக்கும் அது கொஞ்சம் ஒரு டிஸ்டர்படாக தான் நம்ம அப்படியே பார்க்கும். அது பெரியவங்களாக இருந்தாலும் சரி. நானே வாக்கிங் காலைல போகிறப்ப நாய் அந்த ஸ்வெட் ஸ்மெல்லுக்கு அப்படியே கத்தும், டேய் அப்படிமே அப்படி சைலண்ட் ஆகிடும். எக்காந்து கொண்டு ஓடாதீங்க. ஏன்னா அது ஓடினீங்கனாவே பயந்துட்டீங்கன்னு அது தெரிஞ்சிடும், உங்களை விரட்ட ஆரம்பிச்சிடும். போல்டாக அப்படி மெதுவாக நடந்து போங்க. ஐ கான்டாக்ட் வைக்காதீங்க. வேணால் கை ரெண்டையும் மேலே இப்படி நல்லா உயர்த்தி சொல்லுங்கள். அதே மாதிரி கீழே குமிஞ்சு கல் எடுக்க வேணாம். கல் எடுத்தால் பய உணர்வு அதிகமாகும். நம்மளை தாக்குறாங்கன்னு நினச்சிட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். புரிஞ்சுதுங்களா? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ரெண்டாவதுங்க, ஒன்று நல்லா புரிஞ்சிக்கணும் பேரண்ட்டுமே. அதாவது நம்ம குழந்தைங்களுக்கு இந்த சமூகத்தை பற்றி சில விஷயங்களை எடுத்து சொல்லணும். ஏன்னா நம்ம மூலியமாக இந்த உலகத்துக்கு வந்தவங்க. நம்ம ஆசையை திணிக்கக்கூடாது. ஆனால் எப்படி சொசைட்டி இருக்குது, எப்படி நடந்துக்கணும், நல்லது கெட்டது நடந்துக்கணும். ஏன்னா சமீபமாக ஒரு நியூஸ் பார்த்தேன். அது ஒரு மாதம் கூட முன்னாடி வந்திருக்கும். ஒரு 4-5 பிள்ளைகள் வீதியில் விளையாண்டுட்டு இருக்கிறப்ப அந்த ஆதரவற்ற நாய் கடிச்சிருக்கு. எல்லா பிள்ளைகளையும் கடிச்சிருக்கு. அதில் 2-3 பிள்ளைங்க தன்னோட பேரண்ட்டை சொல்லியிருக்காங்க. சொன்னோடனே அவங்க தடுப்பூசி போட்டு கரெக்ட் பண்ணிட்டாங்க. ஒரே ஒரு பையன் சொல்ல பயந்துட்டான். ஏன்னா சொன்னால் அப்பா அம்மா அடிப்பாங்களோ, அந்த அடியை கூட அவங்க தாங்கிடுவாங்க.
அடிப்பாங்களோன்ற ஒரு அச்சுணர்வு இருக்குது பாருங்க, அது ரொம்ப பெருசு. அதனால சொல்லாம விட்டுட்டான். அந்த ரேபிஸ் தொற்றுக்கு ஆட்பட்டதுனால அந்த ரேபிஸ் முத்தி அவன் இறந்துட்டான். ஓகேங்களா? அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, டியர் சில்ட்ரன், குட்டி பசங்களா, நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன தொந்தரவுனாலும் உடனே அம்மா அப்பாட்ட சொல்லுங்கள். ஏன்னா அந்த உலகத்திலேயே அம்மா அப்பா தான் நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க. உங்களோட மனசுலேயும் சரி, உடம்புலையும் சரி, எந்த விதமான மாற்றங்கள் வந்தாலும் அப்பா அம்மாட்ட சொல்லுங்கள். ஏன்னா உங்கள் வயசை கடந்து தான் அவங்க வந்திருக்காங்க. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு 5வது வயசுன்னா, குட்டி குழந்தையிலேருந்து இப்போ உங்களுக்கு கொஞ்சம் விவரம் வருது. அதே 15, 16னா உங்களுக்கு தெளிவு வரும். காலேஜுக்கு போகிறீங்க, அந்தந்த ஏஜ் குரூப்பில் உங்கள் மனசுலையும் சரி, உடல்லையும் சரி மாறுதல் ஏற்படும். அந்த மாறுதலில் உங்களுக்கு ஒரு ஐயப்பாடு, அதாவது ஒரு டவுட்டு இருந்துச்சுன்னா, தயவு செஞ்சு உங்கள் மம்மி டேடி கிட்ட, உங்கள் பேரண்ட்ஸ்க்கு, அப்பா அம்மாட்ட சொல்லுங்கள். அம்மாட்ட சொல்ல கூச்சமாக இருந்தால் அப்பாட்ட சொல்லுங்கள், அப்பாட்ட கூச்சமாக இருந்தால் அம்மாட்ட சொல்லுங்கள். கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒருத்தர்கிட்டயா நீங்கள் கண்டிப்பாக 100% சொல்லணும். அதே மாதிரி டியர் பேரண்ட், நீங்களும் உங்கள் வாரிசுக்கு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு தெளிவுபடுத்துங்க. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு 38 வயசு 48 வயசு ஆகுதுன்னா, 38 வயசு 48 வயசு வாழ்க்கை அனுபவம் இருக்கும். அதன் அடிப்படையில் அவங்களுக்கு நல்லது கெட்டது சொல்லுங்கள். அடிக்காதீங்க, சரிங்களா? அடிக்கிறீங்கனாவே அவங்க வந்து பயந்துக்கிறாங்க. நம்ம மேலே வந்து அன்பு, அக்கறை, பாசம் வரணும். பயம் வரக்கூடாது. பெற்றவங்க மேலே பயமே வரக்கூடாது. ஏன்னா நம்ம தான் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட் அண்ட் ஃபஸ்ட்டு குரு. டீச்சரும் பேரண்ட்டு தான், சரிங்களா? அதனால் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா என்னோடய வாழ்நாள், அன்றாட வாழ்நாளில் நிறைய விஷயங்களை கேள்விப்படுறேன். நானே கண்கூட பார்க்குறேன். இப்போ குமரமங்கலத்தில் வாக்கிங் போகிறப்ப பார்த்தீங்கன்னா, இந்த நாய் அப்படியே 2, 3 இடத்துல நாய் அப்படி இருக்கும். எனக்கு உள்ளுக்குள்ளான பயம் இருக்குது, கடிச்சு வச்சிருவானோ அப்படின்ட்டு. நானே சம்டைம் என்ன பண்ணுவேன், அப்படியே ஏய் அப்படிமே அப்படியே சைலண்ட் ஆகிடும். அதே மாதிரி அதை கிராஸ் பண்ணி போகிற வரைக்கும் கடிச்சிருமோன்ட்டு ஒரு பயம் இருக்கும். கிராஸ் பண்ணி அப்படி போயிடுவேன். ஆனால் மேக்ஸிமம் அப்படி கடிக்கிறது இல்லை பெரியவங்களை. ஆனால் சிறியவங்களை வந்து கடிச்சிருது. இப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸ் பார்த்தேன். ஒரு பெண்மணி தன்னோட அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. அங்கே வளர்ப்பு நாய் கடிச்சிருக்கு. பார்த்தீங்களா? நான் ஆதரவற்ற நாயின்னு சொல்கிறது ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய நாய். வளர்ப்பு நாயின்னு சொல்கிறது நம்மளோட பெட் அனிமல். பெட் அனிமலே கடிக்குதுன்னா அப்போ அதோட சைக்காலஜி எந்த அளவுக்கு அனிமல் சைக்காலஜி போயிருக்குன்னு பாருங்கள், அதோட மனநிலை போயிருக்குன்னு பாருங்கள். அதாவது ஒன்று புரிஞ்சுக்கிங்க, ஆதரவற்ற நாய்களினுடைய அந்த எண்ணிக்கை தொகையை கட்டுப்படுத்துங்கன்னு நான் சொல்ல வரல, அதை விட்டுடுங்கன்னு நான் சொல்ல வரல. நம்ம பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம குடும்பம்னா தி யூனிவர்ஸ். இந்த யூனிவர்ஸில் எல்லா ஸ்டார்ஸும், மூன்ஸு, பிளானட்டு, பிளான்ட்டு, அனிமலு, பேர்டு, ஹியூமனு, மைக்ரோப்ஸு எல்லாமே ஃபேமிலி மெம்பர்ஸ் தான். அவங்கவுங்க குணத்தை செய்வாங்க. ஒரு தொற்றுநோய் கிருமி உடலில் போச்சுன்னா பரவ செய்யும், நம்ம உடல் அழிக்க செய்யும். அதே மாதிரி அனிமல்ஸ் ஆல்வேஸ் அனிமல்ஸ். அனிமலுக்குமே ஹியூமனிட்டி இருக்கும், அதுக்குமே பண்புகள் இருக்குது. ஏன்னா குட்டி நாயை தொட்டு பாருங்கள், அதுக்குமே உணர்ச்சிகள் இருக்குது. ஆனாலும் கூட நம்மளோட சரீரத்தை, நம்மளோட மனநிலையை நாம் தான் பாதுகாத்துக்கணும். தயவு செஞ்சு சிறு பிள்ளைகளை தனியாக அனுப்பாதீங்க, பேரண்ட் கூட போங்க. அதே சமயத்தில் குழந்தைகளா நாய்க்கிட்ட ஜாக்கிரதையாக இருங்கப்பா. அப்படி உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா தயவு செஞ்சு மம்மி டாடி கிட்ட, அப்பா அம்மாட்ட சொல்லிவிடுங்க. அவங்க தடுப்பூசி போட்டிருப்பாங்க, உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது, நல்லா இருப்பீங்க, சரிங்களா? அதனால் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. நம்ம தான் நம்மளை பார்த்துக்கணும்பா, வேறு யாரும் நம்மளை பார்க்க மாட்டாங்க. நம்மளை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறது, பார்த்துக்குப்பாங்கன்னு நினைக்கிறது ஒன்று அப்பா அம்மா. அடுத்தது உங்களோட குரு வந்து நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க, ஓகேங்களா? மற்றவங்களும் நினைப்பாங்க, எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைப்பாங்க. ஆனால் சிரத்தை எடுத்து பார்க்குறதுல ஒரு சிலர். அதனால் அந்த ஒரு சிலர்கிட்ட நீங்கள் வந்து எல்லாம் சொல்லிவிடுங்க, சரியா? ஸோ ஸ்மால் சில்ட்ரன்ஸ் இருக்கீங்க, ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் இருக்கீங்க, காலேஜ் சில்ட்ரன்ஸ் இருக்கீங்க. இந்த 3 கேட்டகரி சில்ட்ரன்ஸ் அவங்கவுங்க ஏஜ் குரூப்புக்கு ஏற்ற மாதிரி உங்கள் மனசுலையும் உடலையும் மாறுபாடு ஏற்படும். இது சரியான காலம், அது அப்படி தான் நடக்கும். உங்கள் பேரண்ட்டை சொல்லி உங்களோட டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க. வெளியாளுங்கக்கிட்ட பர்சனலாக ஷேர் பண்ணாதீங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.